நண்பர்களுக்கு வணக்கம். நான் வெங்கட். இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வெங்கட்னு இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா ஆந்திர பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கூடூர் சந்தையில் இருக்கும். இந்த கூடூர் சந்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் கூடும். வளர்ப்பு குட்டிகள் எடுக்கிறதா இருந்தால் மட்டும் கொஞ்சம் முன்னாடியே வியாழக்கிழமை நைட்டே வரலாம். மற்றபடி தாயாடுகளாக இருந்தாலும் சரி, விதைக்கிடாக்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் அதிகாலையில் ஒரு 4 இல்லை 5 அந்த மாதிரி டைமில் வந்தால் கூட போதுமானது தான். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா இந்த கூடூர் சந்தையில் எந்த இடத்துல இருக்கிறோன்னு சொன்னால் தாயாடுகள் இருக்கக்கூடிய பகுதியில் தான் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கி ரேட்டு போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம விரிவாக பார்க்கலாம். இது என்னோட என்ன மொத்தம் 35 పిల్లలతో కూడా ఉండేది 10 పిల్లలు ఉన్నాయి. పోతే మిగతా అంతా చుట్టుకూరలు. ఇది ఎంత చెప్పుండారన్న ధర? 37 చెప్పుండారు. ఇచ్చేది ఎలా? ఇచ్చేదారా? 1000 రూపాయల తేడాలో ఇచ్చేస్తారు. ఈ మంతా మన నెల్లూరు సైడ్ గొర్రెలేనా, ఒంగోలు సైడ్ అయ్యి? నెల్లూరు. కావాలని నిలిచి మాట్లాడితే రేటు కొంచెం ముందు వెనక పోతుంది. சரிண்ணா தேங்க்ஸ். நண்பர்களை, இந்த தாயாடுகளை பொறுத்த வரைக்கும் ஜோடி 37 ரூபா சொல்கிறாங்க. ஒரு 36,000 ரூபா வந்தால் கொடுத்துட்றேன்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 25 குட்டியோடு இருக்குது. மீதி சனையாடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. చెప్పండి ஐயா. 33 పిల్లలు ఎన్ని గొర్రెకి ఒక పిల్ల ఉండదా? ఇచ్చేదారా? ఏదైనా మాట్లాడేదానికి అవకాశం ఉందా? అయిపోయిందా? ఎవరు వాళ్ళు కొనింది? நண்பர்களை, தெலுங்கானாலேருந்து வாங்கியிருக்காங்க. ஜோடி 33,000 ரூபா அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. వాళ్ళు ఇష్టంగా ఆడుకుంటున్నారు. இன்றைக்கி அவ்வளோவா வியாபாரிங்க வரலையா, அதனால் ரேட்டு கம்மி அப்படின்ற மாதிரி அவர் புலம்புறாரு. அதாவது அவங்க விளையாடினுக்கிறாங்க அவங்க விருப்பமாக விலை கேட்குறாங்க, நாங்கள் ஒன்றும் செய்ய முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஜோடி 33 ரூபா. ஒரு ஆட்டுக்கு ஒரு குட்டி அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது நல்ல விலை தான். போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு கம்மி தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த வண்டிக்கு ஏற்றின்னு இருக்காங்க. தெலுங்கானாலேருந்து வாங்கியிருக்காங்களாம். ఎవరు మంది ఎక్కువ? ఎవరు మంది? సన్నారెడ్డి. తెలంగాణనా? ఏం జిల్లా అది? ఏం జిల్లా? సంగారెడ్డి జిల్లా. ఎంత ఎత్తినారు నా జత? ఇది 34,000? 4,500. விற்றவர் பார்த்தீங்கன்னா 33 சொன்னார். இவர் 34 ரூபா சொல்கிறாங்க. ஒருவேளை அங்கே இவங்க எடுத்துன்னு போய் வேறு இடத்துல வியாபாரம் பண்ணுறவங்களா இருக்கலாம், அதனால் கொஞ்சம் கூடுதலாக சொல்கிறாங்க. ஆனால் விற்றது 33. 33,000కి అమ్మినామని ఆయన చెప్తున్నాడు. ఈయన వచ్చి 34,500 చెప్తున్నాడు. ఒకవేళ వీళ్ళు ఎత్తుకుపోయి మారుబేరానికి అమ్ముకునే వాళ్ళగా ఉండొచ్చు, కాబట్టి కొంచెం జాస్తిగా చెప్తున్నారు. ఓకే, ఎంత చెప్పున్నారు? ఎన్ని ఉన్నాయి మొత్తం? 70 చిల్లర ఉంటాయి. పిల్ల ఉండేటియా? పిల్ల గొర్రెల 25-26 పిల్లలు వస్తాయి. పిల్ల గొర్రెలు 25-26 వస్తాయి. ఏం చెప్తున్నారు నా కట్ట మీద? అయితే 38 చెప్తున్నాడు. ఇచ్చే బేరమా? 1000 అట్ట ఇట్టేస్తాడు. పిల్ల గొర్రెలు ఎన్ని ఉన్నాయన్నారా? நண்பர்கள் மொத்தம் 70 இருக்குது. 38,000 ரூபா சொல்லின்னு இருக்கிறாங்க. குட்டியோடு இருக்கிறது பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 25-26 இருக்கும்னு சொல்கிறாங்க. மீதி எல்லாமே பார்த்திங்கன்னு சொன்னால் சனையாடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்ல கலரு நல்லா இருக்குது. ஒரு 2-3 தவிர மீதி எல்லாமே நல்லாயிருக்கு. ஹைட் இருக்குது. நல்ல
நல்லா இருக்குது. எதுவுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முத்தனை மாதிரி, இது முத்தனை ஆடு மாதிரி தெரியல. அப்படி ஏதாவது இருந்தாலும் நம்ம ஒதுக்கிட்டே எடுத்துக்கலாம். மொத்தமே எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசிக்கலாம். 70 இருக்குன்னா ஒரு 50 வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம பேசி எடுத்துக்கலாம். నలభైయా పిల్ల గొర్రెలు ఎన్ని ఉన్నాయనా? పిల్ల గొర్రెలు ఎన్ని ఉన్నాయి? ఏం ధర చెప్తున్నారు వీటికి? ధర 28,000. పిల్ల గొర్రెలు ఎన్ని ఉన్నాయి దీంట్లో? 10 పిల్లలే 50 గొర్రెలు. ఇంత సూటు గొర్రెలా? ఒకటి மட்டும் அடத்துனார் వాళ్ళు. ఎంత చెప్తారు చూస్తాం. இந்த ஒன்று மட்டும் கேட்டுக்கிறாங்க. எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த ஒன்றும் இல்லை, செக் பண்ணியிருக்காங்க. எதை எடுப்பாங்கன்னு தெரியல. 10க்கு மட்டும்தான் குட்டி இருக்கிறதுனால ஜோடி 28 தான் சொல்கிறாங்க. ஆனால் యా ఏరియా గొర్రెలు అయ్యే? యా ఏరియా గొర్రెలు ఇయ్యే అన్నా? యా ఏరియా గొర్రెలు ఇయ్యే? యా ఏరియా గొర్రెలేనా? నెల్లూరు గొర్రెలే. ఒంగోలు సైడ్యా నెల్లూరుయా అని అడుగుతా. మూతులు నలుపుకుండా సరే ఒంగోలు సైడ్ నుంచి తెచ్చినారా ఏమన్నాడు. ఒంగోలు గొర్రెలు సరిగ్గా వచ్చేయలేదు ఇక్కడికి. అదేమన్నా సీజనా? ఒక్కొక్క టైం వస్తాయి కదా. తెలంగాణ వాళ్ళకి తెలంగాణ వాళ్ళు తీసినారండి. இந்த ஒன்று மட்டும் கேட்டாங்க. அதுக்கு குட்டி வந்து இளங்குட்டியாக இருக்கிறதுனால வேணான்ட்டு போயிட்டாங்க. வெளியே பேசல. அங்கே பார்த்தாங்க. அது அங்கேருந்து பார்த்துட்டு வந்து இங்கே வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. சென்னையாடு అన్నదే 25 మందలో ఉన్నిందా? గొర్రెలతో ఎన్ని పళ్ళు మంది ఉందినా? 4 పళ్ళ. యా ఊరునా మంది? బుచ్చి. 20 చెప్తున్నారు. ఇచ్చే రేటు 24 అయితే இஸ்தார். இந்த கடாவை பொறுத்த வரைக்கும் 25,000 சொல்கிறாரு. 24,000 வந்தால் கொடுத்துருவோம் அப்படின்றாரு. 4 பல்லு மேலே தான் இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு சத்து மேலே இல்லை. அது என்னோட என்ன మొత్తం ఇయ్య 66 ఉండే. ఏం ధర చెప్తున్నారు? 30,000 చెప్పండి. సరే మాట్లాడితే ఇచ్చేదారా? 1000 దక్కుతుంది. కట్టముందంటే ఆ పొట్టు దాంట్లో పొట్టేలు ఒకటి ఉందా? అది కూడా చేర్చి దాంట్లోనే వచ్చేస్తుంది. తనిగి అయితే ఆ పొట్టేలు ఎంత చెప్తారా? 30,000 చెప్పున్నారు. మాట్లాడితే తగ్గేదానికి ఛాన్స్ ఉంది. కట్ట మీద అయితే ఆ ధరలోనే ఆ పొట్టేలు కూడా వచ్చేస్తుంది. చర్నా ఈ యా ఊరు సైడ్ గొర్రెలు అయ్యి? వెంకటగిరి సైడ్. పక్కన బాలేపల్లి పక్కన మరి గుట్టుకాడు. బాలేపల్లి నాది తడా దాటిన ఇక్కడ గుమ్మడిపండి. இந்த தாயாடுகளை பொறுத்த வரைக்கும் ஜோடி 36,000 சொல்கிறாங்க. 35,000 வந்தால் கொடுத்துருவேன். அதான் ஃபைனல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதில் ஒரு 4 பல்லு கடை இருக்குது. இந்த 4 பல்லு கடாவும் அதே ரேட்லேயே கொடுத்துட்றேன்றாரு. தனியாக கேட்டால் 30,000 சொல்கிறாரு. பேசினா விலை குறையத்துக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாப்புல. అయ్యా కొంచెం కలర్ తక్కువైనట్టు 2-3 ఉన్నాయి దీంట్లో. ఏం చెప్తున్నారు అయ్యా? మాట్లాడుతూ ఉన్నారు బేరం. ఏం చెప్పేవి? 26,000 చెప్పా. దీంట్లో పిల్ల గొర్రెలే లేవు కదా, అన్నీ ఉట్టి గొర్రెలు. 4 గొర్రెలకు పిల్ల ఉంది. సూటి మేకలేనా? సూటి గొర్రెలేనా? సూటి గొర్రెలే. 26 చెప్తున్నారు. ఇచ్చే బేరం 25,000 చెప్పి 22 కడుతున్నారు.
26 చెప్పి 25.5కి చెప్పుండారు, 22 దాకా అడిగుండారు. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே நெல்லூர் ஜுடிப்பி தாயாடுகள் தான். ஒங்கோல்லேருந்து வர ஆடுகள் அவ்வளோவா வரல. இப்போ தாயாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒங்கோல் நெல்லூர்னு பிரித்து பார்க்க மாட்டாங்க, பொதுவாக எடுத்துருவாங்க. கடா மட்டும் நல்லா ஒங்கோல் கடாவாக போடுவாங்க. பக்ரீத்துக்காக வளர்க்கக்கூடிய வளர்ப்பு குட்டிகளை தான் மெயினாக ஒங்கோலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஏன்னா அதில் வந்து கலர் நல்லாயிருக்கும், கொஞ்சம் தோரணை நல்லாயிருக்கும். அதுக்காக தான் ஒங்கோல் குட்டிகளை தேர்ந்தெடுத்து எடுப்பாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற தாயாடுகளை பொறுத்த வரைக்கும் 4 மட்டும் குட்டியோடு இருக்குது, மீதி எல்லாம் செனையாடுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜோடி 26,000 சொல்லியிருக்காங்க. 26,000 சொல்லி 25 வரைக்கும் சொல்லிட்டோம். 22 வரைக்கும் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்னது தான், வியாபாரிங்க அவ்வளோவா வரல, கொஞ்சம் ரேட்டு கம்மி தான். பொதுமாக இன்றைக்கி வந்து தாயாடுகளை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்திருக்கு, ஆனால் வியாபாரிங்க தான் கம்மியாக வந்திருக்குறாங்க. இந்த ஒரு பேட்ச் இருக்குது, இது ஒரு பேட்ச் இருக்குது, இது அங்கே ஒரு பேட்ச் இருக்குது, இது அங்கே ஒரு பேட்ச் இருக்குது, இப்போ நிறைய இருக்குது. ఎన్నుండయన్నా అయ్యా? 27 ఉండయా? ఏం ధర చెప్పున్నారన్నా? 26 చెప్పున్నారు, 23 దాకా అడిగి ఉన్నారు. దీంట్లో పిల్ల గొర్రెలు ఎన్ని ఉన్నాయి? మిగతా అంతా సూటు మేకలా, సూటు గొర్రెలా? సరేనా, గొర్రెలు బాగా లెంత్ హైట్ ఉంది. 26 చెప్పున్నారు. 20 ఇచ్చే ధర ఎంత వస్తే ఇచ్చేస్తారు? 23.5 24 వస్తే ఇచ్చేస్తారు. ఎన్ని పళ్ళు ముందు ఉన్నాయన్నా అయ్యా? లేకపోతే రెండింటికి మాత్రం పళ్ళు తక్కువ ఉంది. இந்த தாயாடுகளை பொறுத்த வரைக்கும் 26,000 சொல்கிறாங்க. அதாவது ஜோடி 26,000 சொல்கிறாங்க. 23 23 வந்தால் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எல்லாமே எல்லாம் ஆடுங்க. இதில் 2 மட்டும் வந்து பல்லு கம்மியாக இருக்குது, மீதி எல்லாமே நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஹைட்டு நல்ல லென்த் எல்லாமே இருக்குது இந்த ఆడుங்களில். ఆయనేదా తెలిసిపోయింది ఓనర్ అనేసి. ఎన్నున్నాయి అబ్బాయి మొత్తం? పిల్ల గొర్రెలు ఎన్ని దీంట్లో? పిల్ల గొర్రెలు ఎన్ని? 10 గొర్రెలకు 10 పిల్లలు ఉన్నాయా? ఎంత చెప్పున్నారు వీటిని? 36,000 ఇచ్చే ధర? 32,000 అటు వస్తే ఇచ్చేస్తారు. ఇప్పుడు ఈ కళలో ఇవి కూడా నెల్లూరు జుడిపేనా? అంత హైట్లో గుంటూరు మిక్స్ అయి ఉన్నాయి. అవి కూడా కొంటారా ఇక్కడ? இது வந்து மொத்தம் 10 தாயாடு இருக்குது. 10 தாயாடுக்கு 10 குட்டி இருக்குது. ஜோடி 36,000 சொல்கிறாங்க. 33 34 வந்தால் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் 1 2 அந்த குண்டூர் தாயாடுங்க இருக்குது. அந்த குண்டூர் தாயாடுங்கிற பொறுத்த வரைக்கும் அந்த காது வந்து சின்ன காது இருக்கும், அந்த சோனக்காது மாதிரி இருக்கும். அதை பார்த்த உடனே நம்ம தெரிஞ்சுக்கலாம். கலரும் நம்ம பொட்டுக்குட்டிக்கு மாதிரி இருக்கும். இதுலேருந்து பிரிச்சுட்டு இருக்கிறாங்க. எவ்வளோக்கு முடிஞ்சதுன்றது கேட்கலாம். என்னக்கு ఎంతకి? 37,000కి అయిందా? ఎన్ని ఎత్తినారు మొత్తమా? 20? కరెక్ట్గా ఎంత మొత్తం అయితే ఎందుకు ఏర్పిస్తారు? 37,000కి ఇచ్చేసాయి. మీయేనయ్యా? 34 తీసేసాం. ఈ తీసేసి అవి మీరు అమ్మినారు. 34 గొర్రెలు 30 పిల్లలు. ఎంతకి ఇచ్చినారు అది? 37,000. వాళ్ళు పై బేరానికి అమ్ముకుంటున్నారా ఎట్టా? మీ దగ్గర నుంచి తీసి వాళ్ళు అమ్ముకుంటున్నారు. వాళ్ళు ఎంత అమ్మినారు తెలియదు, మీరు ఇచ్చింది 37,000. இதுக்கு முன்னாடி ஒரு 10 தாயாடு பார்த்தோம் இல்லையா, அவங்க தான் இதை விற்றுருக்குறாங்க. ஜோடி 37ன்னு கொடுத்தோன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ கொடுத்துருக்க மாட்டாங்க, கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருப்பாங்க. இவங்கக்கிட்ட வந்து வாங்கி அவங்க வேறு யாருக்கோ விற்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க. 34 தாயாட்டுக்கு 30 குட்டி இருக்குது.
நண்பர்களே மொத்தம் வந்து 40 இருக்குது. இதில் 6 வந்து குட்டியோடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மீதியெல்லாம் செனையாடம். ஜோடி வந்து 27 ரூபா சொல்கிறாங்க. ஒரு 25 வந்தால் கூட கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாமே நல்லா இருக்குது, ஹைட்டு இருக்குது, மிக்சிங் எதுவும் இல்லை, கலரெல்லாம் வந்து நல்லா தான் இருக்குது. அதுலேருந்து வந்து 2 வந்துடுச்சு இருக்குது. இந்த மாதிரியான தயாடுகள் தான் போன வாரம் ஜோடி 29, 30க்கு கம்மி தரமாட்டேன்னு சொன்னாங்க. இந்த வாரம் 25, 24க்கு இந்த மாதிரியான ஆடுகளை தரேன்னு சொல்கிறாங்க. காரணம் இன்றைக்கி அவ்வளோவா வியாபாரிங்க வரல. தமிழ்நாடு பக்கம்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால தமிழ்நாட்டிலேருந்து வரவங்க மேக்ஸிமம் வரல. ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு விலை குறைஞ்சிருக்கு. இதிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், அதாவது ஆடு எடுக்கணும்னு நினைக்கிறவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நம்ம சைடு மழை பெய்யுதா அப்படின்றத நம்ம பார்க்கக்கூடாது. அந்த கூடூர், நெல்லூர் இந்த பகுதிகளில் வந்து மழை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அங்கே யூஸ்வலி எப்பவும் போல் வழக்கமாக இருந்து மற்ற இடங்களில் மழை பெய்யும் போது அங்கே வர்ற வியாபாரிகள் கம்மியாக இருப்பாங்க. ஆனால் அங்கே வர்ற ஆடுகள் வந்து எப்பவும் போல் வரும். அப்போ வந்து விலை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.